பாட்டு சத்தத்தை உயர்த்தி பாட்டு குடிஞ்சு நிமிந்து பாட்டு குடிஞ்சு நிமிந்து பாட்டு துதிப்போமா தேவனை ஆடுவோமா துதிப்போமா தேவனை ஆடுவோமா கர்த்தரை துதிப்போமா தேவனை ஆடுவோமா கர்த்தரை துதிப்போமா தேவனை ஆடுவோமா கர்த்தரை ஆராதிச்சு பாடு வராது ஆராதிச்சு பாடு புரட்சி பாடு இருக்காது புரட்சி பாடு சொல்லே இருக்காது துதிப்போமா தேவனை ஆடுவோமா கர்த்தரை துதிப்போமா தேவனை ஆடுவோமா கர்த்தரை துதிப்போமா தேவனை ஆடுவோமா கர்த்தரை துதிப்போமா ஆடுவோமா கர்த்தரை வாயை திறந்து பாடு வாயை திறந்து பாடு சிரிச்சி குதிச்சி சிரிச்சு பாட்டு அந்த வழி பண்ணாது சிரிச்சு பாட்டு அந்த வழி பண்ணாது துதிப்போமா தேவனை துதிப்போமா துதிப்போமா தேவனை ஆடுவோமா திவாலையா திவாலே நரகனான திவாலே திவாலையா திவாலே நரகனான திவாலே அதுதாயா மைக்குலே அதுதாயா மைக்குலே கையே திவாலாக்குவோம் லோகத்தை உஸ்குலாக்குவோம் கையே திவாலாக்குவோம் லோகத்தை உஸ்குலாக்குவோம் திவாலையா திவாலே நரகனான திவாலே திவாலையா திவாலே நரகனான திவாலே நாயகத்தார் மைக்குலே அதுதாயா மைக்குலே நாயகத்தார் மைக்குலே அதுதாயா மைக்குலே கையே திவாலாக்குவோம் லோகத்தை உஸ்குலாக்குவோம் கையே திவாலாக்குவோம் லோகத்தை உஸ்குலாக்குவோம் கொடுப்பாங்க வாங்கி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதான் செய்யணும் ஓகேவா அது உங்க இஷ்டமா செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் உங்க இஷ்டமா செய்யலாம் அதை வச்சுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பைபிள் வந்து ஒரு ரிலேட்டிவான வசனம் எடுத்து பேச போறோம் சரி எல்லாருக்கும் ஆள் ஒன்று கொடுங்க பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருக்குது ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க அப்ப அவங்க கிட்ட அனுப்பிக்காதீங்கப்பா ப்ரேயர் கொடுத்துருங்க ப்ரேயர் காட்டுங்க அவங்க ஆள் கொண்டு எடுத்துப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்க சொல்லுங்க அவங்களுக்கு பிடிச்ச கலர் அவங்க எடுத்துக்கிட்டோம் ப்ளூவா சரி சரி இரு வரட்டும் என்ன கலர் இது எடுத்துக்கிட்டோம் சரி ஓகே இது வீட்டுக்கு எதுவும் போக கூடாது இங்கே விளையாடுறதுதான் உங்களால என்ன செய்ய முடியும் சீக்கிரம் பிரிக்க கூடாது சொல்லும் போது தான் பிரிக்கணும் ஓகேவா பிரிச்சிங்கன்னா அவுட்டு பிரிச்சிங்கன்னா அவுட்டு ஓகேவா கடை டைம் ஆச்சு அம்மா பர்பிள் ஓகே ரைட் ஓகே சரி ஆள் ஒன்று எடுத்துட்டீங்களா ஓகே வேற யாருக்கு வேற யாரு நம்ம தம்பிக்கு இதோ சார்ஸ் அது சாப்பிடுறது இல்ல கையில வச்சுக்கோ சார்ல சாப்பிடுறது இல்ல சாப்பிட போற அவ்வளவுதான் சாப்பிட்டனா வாமிட் வரும் சரியா அது வந்து சரி ஓகே ரைட் இப்போ என்ன பண்ண போறீங்க அமைதியா உட்காரணும் சத்தம் போடக்கூடாது சத்தம் போடாம தான் இந்த கேம் விளையாடணும் ஓகேவா அதனால என்ன பண்ண போறீங்க நீங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ இதுல வந்து என்ன ஒருவேளை நீ பொம்மை செய்யலாம் நீ வேற ஏதாவது ஒண்ணு செய்யலாம் ஆனா ஏதாவது ஒண்ணு செய்யணும் சரியா கரெக்டா மணி ஆச்சு மணி 12 ஆகுது இன்னும் 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குது 5 நிமிஷம் செய்யலாம் 5 நிமிஷம் மேல டைம் பண்ணலாம் 5 நிமிஷம் டைம் எடுத்துங்க உங்களுக்கு என்ன செய்ய தெரியுமோ அதை பிடிச்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க வாயில ஆக கூடாது வாயில ஓட்ட கூடாது அதுக்கு ஒரு மியூசிக் என்ன போட்டு விடுங்கப்பா இது பிரிச்சினாவே வந்துடும் அதை போய் பல்ல கட்சி இதுங்காதீங்க ஏஞ்சல் பிரிச்சாங்க ஏஞ்சல் பிரிச்சாங்க பாருங்க அழகா அவ்வளவுதான் அப்படி பிரிச்சிங்கனால உங்க கவரை பிரிச்சுங்க உங்களுக்கு தான் அந்த கிளே உங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க குடிங்க எடுக்க முடியலையா சீக்கிரம் டைம் முடிய போகுது
அதாவது அதுல எத்தனை பொம்மை செய்றீங்கன்னு பாக்கலாம். பிச்சா தரேன். பிரிச்சு செய்யணும். அதாவது அத பொறுமையா பிச்சை கையில ஓட்டாது, ஸ்பீடாலாம் பிச்சை கையில ஓட்டதான் செய்யும். யாரு எத்தனை பொம்மை அதிகமா செய்வீங்க பாக்கலாம். அதுலயே ஒரே ஒரு பொம்மை தான் செய்யணும், நிறைய செய்யணும். ஒரே பொம்மை அழகா செய்ய. என்ன 5 நிமிஷம் தான் இருக்குது. தம்பி தம்பி சூப்பர் சூப்பர். யாரையும் யாரும் பார்க்க கூடாது, அவங்க செய்யணும். என்ன செய்ய முடியுங்களா தான் டைம் ஆச்சு முடிக்காதவங்க கேம் வந்து அவுட்டு. ஏதாவது ஒரு பொம்மை செய்யணும். சூப்பர்ப்பா சம சரி. நீ அவங்கள பார்க்க வேண்டாம், உனக்கு என்ன தெரியுமா அதை செய். எது செஞ்சாலும் சூப்பர். சரி சூப்பர் பிள்ளை. சரி செஞ்சிட்டீங்களா? சரி 5 நிமிஷம் டைம் இருக்குது, பார்த்து கல்யாணம் செய்யணும். சரிதான். இது அது அது குத்துரு. இது எடுத்துக்கோ. அதை விட்ட கொடு. அவன் கையில ஒட்டுதான் அது. என்ன பண்ண கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிடும். சார்லஸ் ஒழுங்கா செய்யாத. இன்னும் 4 நிமிஷம் ஆகுது. நீங்க வச்சுங்க. பிரிச்சு செய்யணும். செய்ய மாட்டியா? பிரிச்சு தரவா? அழகா செய்யுடா. என்னடா அது? அழகா செய்யுடா. நீ பெரிய பையனாச்சுடா. அதாவது உங்களுக்கு குத்துகிற கலர்ல தான்டா செய்யணும். சும்மாதான் இல்ல, நீ வேஸ்ட் தானே. செய்யடாண்ணா செய்யி. கீழே எங்கேயும் இழுக்கக்கூடாது, அழகா செய்யணும். பொம்மை செய். பொம்மை 3 நிமிஷம் தான் இருக்குது. கலர் மாத்திரம் செய்யக்கூடாது. அவங்க கலர் செய்யணும். கலர் மாத்தி செஞ்சீங்கன்னா அவுட் நீங்க. சார்லஸ் பொம்மை என்ன செய். பொம்மை செய்.
கிஷோர் என்ன செய்யற ஓட்ட வடை என்னடா சரி நீ ஏலியனா கிஷோர் என்ன செய்யற கடைசியா போகுது. என்னடா இது யாரும் வாயில வச்சு பண்ணாதீங்க சரி ஓகே ஓகே இங்க பாருங்க கவனிங்க இங்க கவனிங்க நீங்க என்ன செஞ்சீங்க காட்டுங்க அப்படியே பாருங்க கவனிங்க கவனிங்க இங்க பாருங்க ஓகே நீங்க செஞ்சிட்டீங்களா இது பொம்மையா உங்களுக்கு பொம்மை பேர் என்ன இல்ல பேர் இல்ல சரி இந்த பொம்மை பேசும் பேசாது சரி ஓகே ரைட் அப்படியே நீங்க எப்படி நில்லுங்க ஓகே ஒரு மாதிரி செஞ்சிட்டாரு அடுத்து யார் ரெடி இமான் வா சீக்கிரம் வா டானி செஞ்சிட்டியா எழுந்து கட இது பொம்மை பேர் என்ன சரி ஓகே இந்த பொம்மை பேசுமா பேசலாம் சரி பாருங்க டானி என்ன ஒரு பொம்மை செஞ்சிருக்காரு இங்க பாருங்க டானி காட்டுங்க எல்லாரும் காட்டுங்க ஓகே பாத்துட்டீங்களா சரி அடுத்து யாரு நெக்ஸ்ட் இமான் வந்து பொம்மை செஞ்சிருக்காங்க இதுவாங்க இந்த பொம்மை சிலுவை செஞ்சிருக்காங்க சரி சிலுவை செஞ்சிருக்காங்க இந்த சிலுவை பேசுமா பேசாது ஓகே வாங்க சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் சரி அடுத்து கிஷோர் வாங்க கிஷோர் இங்க பாருங்க கிஷோர் ஒரு பொம்மை செஞ்சுக்கிறாப்ல எல்லாம் கிஷோர் கிளாப் பண்ணலாமா சரி அங்க பொம்மை பேசுமா கிஷோர் பேசாது இந்த பொம்மை பேர் என்ன விக்னேஷா சரி ஓகே ரைட் இந்த பாருங்க இப்பயும் வாங்க அடுத்து யாரு டானி ஒரு பொம்மை செஞ்சுக்கிறாப்ல இங்க பாருங்க டானி பொம்மை செஞ்சுக்கிறாப்ல என்ன பொம்மைன்னு பாருங்க டானி இந்த பொம்மை பேர் என்ன அயன்மேன் இது பேசுமா பேசாது இதுக்கு அயன்மேன் யார் பேர் வச்சுக்கிறது டானியல் தான் பேர் வச்சுக்கிறாரு ஓகே சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அவங்க பொம்மைக்கு அவங்க தான் பேர் அடுத்து யாரு ஓகே ஸ்டாப் அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம் யாரும் செஞ்சீங்க ஏன் வாங்க சமையா செஞ்சீங்க அவ்வளோவா இங்க பாருங்க இது என்னது கிளாஸ் செஞ்சுக்கிறாப்ல பேரு கிளாஸ் தானா சரி ஓகே ரைட் இந்த கிளாஸ் வேற என்ன பண்ணும் இது தண்ணி ஊத்துனா நிக்குமா நிக்காதா நிக்காது சரி ஓகே ரைட் கிளாஸ் இங்க பாருங்க இங்க கிளாஸ் ஆக செஞ்சுக்கிற அடுத்து யாரு சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுவீங்க பாம்பு செஞ்சுக்கிறோம்லப்பா பாம்பு அழகா இருக்குல்ல எங்க பாருங்க வள்ளியாகுது இதுதான் ஏதோ தோட்டத்துல இருந்த பாம்பு பாத்துங்க சரியா பாம்பு வச்சுங்க இந்த பாம்பு பேர் என்ன சரி பேர் தெரியாத பாம்பு இந்த பாம்பு பேசுமா சத்தமா சொல்லுங்க பேசாது இந்த பாம்புன்னு யார் பேர் வச்சது இப்ப நீங்க தானே வச்சீங்க இப்ப பாம்புன்னு யார் பேர் வச்சது நீங்க தான் பேர் வச்சாங்க ரொம்ப பேர் தானே தருண் வந்து ஒரு பாம்பு செஞ்சு அந்த பாம்புக்கு பாம்புன்னு பேர் வச்சுக்கிறாரு ஓகேவா அந்த பாம்பு வந்தா பேசாத பாம்பு அடுத்து வேற யாரு நீங்க என்ன செஞ்சீங்க உங்க பேர் என்ன கிஷோர் கிஷோர் இருங்க கிஷோர் செஞ்சுக்கிறாப்ல காட்டுங்க எல்லாம் பாருங்க நீங்க சரி இந்த ட்ரீல இருந்து பழம் வருமா பழம் காய் பூ எதுவும் வராது பழம் வருமா எப்போ வரும் வளர்த்தா வரும் சரி ஆனா இது என்ன இது கிடையாது இதால இலையெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா ஓகே அடுத்தது அப்படி நீங்க என்ன சொல்றீங்க விக்ரம் என்ன சொல்றீங்க இது பேர் தெரியல சரி பேர் தெரியாத ஒரு பொம்மையை விக்ரம் செஞ்சுக்கிறாப்ல விக்ரம் இந்த பொம்மை பேசுமா பேசாது ஓகே ரைட் அம்மா கேர்ள்ஸ் டைமே முடிஞ்சிச்சு என்ன பண்ணுறீங்க நீங்க ஜோஷ் வந்து என்ன செஞ்சீங்க ஜோஷ்
உங்க பேர் என்ன? பா கவனிங்க எல்லாம் கவனிங்க. பா போதும் ஸ்டாப் பண்ணுங்க. செஞ்சீங்க பால் செஞ்சுக்கிறாரு சரிங்களா? பாலை காட்டுங்க, எல்லாரும் காட்டுங்க. பாத்தீங்களா எல்லாரும் சூப்பர். அடுத்தது வேற யாரு கேட்ஸ் வந்து யாரும் வாங்க. செய்வீங்களா? நீங்க செய்ய யாரும் செய்ய. சரி ஓகே ஒரு நிமிஷம் பேசாதீங்கப்பா. பா அவங்க இடத்துல அப்படியே உட்காந்து பார்க்கலாம். அவங்க இடத்துல உட்காந்து பேசக்கூடாது. பேசினா வசம் புரியாது. சரி பாத்தீங்களா தம்பிங்களா? நிலாவா இவங்க நிலாவா? ஏஞ்சல்வா நீங்க வா. நீங்க போது பொருள் வா போதும் வந்தா. சரி உங்க பேர் என்ன? ஏஞ்சல். இங்க பாருங்க, இங்க கவனிங்க. இது என்னது? குழுடா இது. சரி ஓகே சார்லஸ் இதுனால அங்க அண்ணா அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரி ஓகே. இப்போ என்ன செஞ்சீங்க நீங்க ரெண்டு பேரும்? நீங்க என்ன செஞ்சீங்க? போய் உட்காரு. பால் செஞ்சீங்க. நீங்க பால் ரெண்டு பேரும் அண்ணா கொடுத்துருங்கப்பா. தம்பிங்களா முடிஞ்சிச்சா? சீக்கிரம் வந்துருங்க. ஓகே வாங்க போதும் வாங்க. இப்போ மத்த எல்லாரும் எடுத்து வச்சுங்க. தம்பி சாமுவேல் போதும் ஸ்டாப் பண்ணுங்க. முடிஞ்சிச்சு. நம்ம அலேஷன் பாருங்க செம்ம பொம்மை செஞ்சுக்கிறாரு. நீங்களா பண்ணுங்க. சாங்கர் படிச்சு வாங்க. பத்திரமா நீங்க அப்படியே ஓகேவா? சரி ஓகே. இது எல்லாம் இங்க வச்சிடலாம். இப்ப அமைதி. தம்பி நீங்க எங்க போயிருக்கீங்க அந்த நேரம்? சரி ஓகே சரி கவனிங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? உங்க கிரியேஷனால ஒண்ணு செஞ்சீங்க சரிங்களா? ஆனா எந்த பொருளுமே என்ன ஆகாது? பேசாது. வசனம் என்ன சொல்லுது? பேசாது. நீங்க செஞ்ச பொருளுக்கு வாயெல்லாம் செஞ்சீங்களா? இல்ல வாய் சிலர்ல செஞ்சீங்க, சிலர் செய்யல. அழகா ஆனா ரொம்ப அழகா என்ன பண்ணீங்க செஞ்சீங்க. இது என்னன்னா அந்த நாட்கள்ல ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க. பிசாசானவன் அதாவது பூதன் என்ன பண்ணா ஒரு நாள் தள்ளப்பட்டான். பரலோகத்துல இருந்து என்ன பண்றா? தள்ளப்பட்டான். அவன் என்ன பண்றான் வந்து நான் தேவனுடைய மகிமையை கெடுத்து போடுவேன், கர்த்தரை யாரும் தொழுது கொள்ளக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணனா வந்து ஒவ்வொரு மனுஷன் இருதயத்துல இப்படிதான் என்ன பண்ணனா ஒவ்வொரு பொம்மையை செய்ய சொன்னானா. அதை செய்ய சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டானா? இதுதான் உங்க கடவுள், இதுதான் உங்க கடவுள், இதுதான் உங்க கடவுள்னு சொல்லிட்டு எல்லாரையுமே என்ன பண்ணிட்டானா மனசை மாத்தி அந்த பாக்குற கல்லு நீங்க செஞ்சீங்களா ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு கடவுளா மாத்திட்டான். இப்ப மாத்தினதுனால என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாருமே தேவனை தேடக்கூடாதபடிக்கு வழி விலகி போனாங்க. என்ன பண்ணாங்க? வழி விலகி போனாங்க. இப்ப ஏசப்பா தேடுற ஜனங்கள் இல்ல. ஜெபப்பிரியா எழுந்து ஒண்ணு வெளியே போயிடுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. இப்போ கர்த்தரை தேடத்துக்கு தான் தேவன் உண்மையை ஜோஷே பாரு. திரும்ப என்ன பண்றீங்க? முடிஞ்சிச்சா? இப்ப நம்ம பாக்குற பூமியில பாக்குறோம் இல்லையா? நீங்க விதவிதமா பொம்மை செஞ்சீங்க, அழகா ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா செஞ்சீங்க. இது எதுவுமே பேசாது, இது எதுவுமே நீங்க சொல்றத கேட்காது. நீங்க அப்படிதான் இருப்பீங்களா? உங்களுக்கு நான் பேசினா கேக்குதா? நீங்க திருப்பி பேசுவீங்களா? இப்ப பாடும்போது பாடுனீங்களா? எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா? ஆனா உங்களை போல இந்த பொம்மை கிடையாது. ஓகே ரைட். வச்சிருங்க. ஓகே. உங்களை போல இந்த பொம்மை கிடையாது. நீங்க பாக்குற எந்த பொம்மையும் கிடையாது. வசனத்துக்கு நேரா போலாம். ஏசப்பா வந்து யாத்திராவுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறாரு. கவனிச்சு கேளுங்க. யாத்திராகமும் 20வது அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லப்படுது, ஒரு சொர்பத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். என்ன பண்ணக்கூடாதா? ஒரு சொர்பத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது? உனக்கு ஏசப்பா சொல்றாரு. ஏன்னா நீங்க பண்றீங்கல்ல இந்த சின்ன சின்ன காரியம், இப்ப நீங்க விளையாட பண்ணீங்கல்ல, இதே வந்து முன்னொரு காலத்துல ஜனங்க பண்ணாங்க, மனுஷன் பண்ணாங்க. அதையே கடவுளாக்கி அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீங்களா என்ன பண்ணீங்க சொல்லுங்க? பாக்குறதுலாம் கடவுளா தெரிந்தா நம்மளுக்கு
நம்ம எந்த சதையை பார்த்தாலும் அது என்ன பண்றோம்? நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்க, உங்க பேசுறது கேட்கணுமா இல்லையா? இப்ப நீங்க செஞ்சதெல்லாம் நீங்க கூப்பிட்டு பாருங்க, எழுதி வருதான்னு பார்ப்போம். ஏன் வருதா? வந்துச்சா? ஏன்னா அது ஒரு பொம்மை. அந்த பொம்மைக்கு என்ன தெரியாது? நீ பேசுனா கேட்காது, நீ பேசுனா பதில் சொல்லாது. நீங்க ரோட்ல பாக்குற, தெருவுல பாக்குற, வீதியில பாக்குற எல்லாமே பொம்மைங்க. அந்த பொம்மைங்க என்ன பண்ணாது? உங்ககிட்ட நீங்க போய் அதுகிட்ட பேசினாலும், அதுக்கு போய் தேர் இழுத்தாலும், அதுக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணாலும் அதுக்கு ஒண்ணுமே தெரியுமா தெரியாதா? அப்படின்னு தெரிஞ்சே நீங்க போய் அதை செய்யலாமா? இது யார் செஞ்சாலும் முதல்ல புரிஞ்சுங்க. தள்ளப்பட்ட தூதன் பிசாசானவன் என்ன பண்ணா, ஆண்டவர் நீங்க யாரையுமே தொழுது கொள்ளக்கூடாது, அதாவது தேடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணா, உங்க இருதயத்தை மங்க வச்சு இதெல்லாம் கடவுள் 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 கடவுள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள் ஆக்கிட்டான். நீ பாக்குற கல்லு மண்ணு எல்லாமே கடவுள். நீ செஞ்ச பொம்மைய இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒருத்த வந்து கேட்டா கடவுள்னு சொல்லுவான். ஆனா செஞ்சது யாருதான்? இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க சில பொம்மைகள்லாம், அதெல்லாம் செஞ்சது மனுஷன் தான். ஆனா இன்னைக்கு நீங்க அது என்னன்னு சொல்றீங்க? மூடத்தனம் உள்ள வந்துச்சா? சத்து உங்க மூளையை என்ன பண்ணிட்டான்? சலவை செஞ்சுட்டானா? யாரோ ஒருத்தர் செஞ்ச பொம்மையை நீங்க என்ன சொல்றீங்க? கடவுள். நீ இப்ப நீங்க செஞ்ச பொம்மையை 10 வருஷம் கழிச்சு யாரு என்ன சொல்லுவாங்க? கடவுள். இது தப்பா கரெக்டா? கரெக்டா? யாரு கரெக்ட்னு சொல்லி கரெக்ட்னு சொன்னாங்களா? கேட்டுப்பீங்களா? கரெக்ட்னு சொன்னவங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. உனக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். உன் பொம்மை உங்ககிட்ட பேசுது, உன் பொம்மை உன்னை பார்த்து சிரிக்குதுன்னு. அது நீ என்னதான் பண்ணாலும், உருண்டு பிறந்தாலும் அது பேசாது. அது கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு யாதொரு விக்கிரகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்க கூடாது. நீங்க செஞ்ச எந்த காரியமானாலும் பாருங்க, அதுக்கு உயிர் இல்லாது. உயிர் இல்லாதவே பாருங்க. பொம்மையை பொம்மையாக பாருங்க. அதை கடவுளை என்ன பண்ணக்கூடாது? கடவுள் யாருதான்? அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? அவங்க கிட்ட பேசுறாரா இல்லையா? வசனம் நிறைய பேர் கத்து கொடுக்குறாங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கென்று யாதொரு சொல்லலாமா? வசனத்தை சொல்லலாமா? சரி, நான் வசனத்தை சொல்லி கொடுக்குறேன். ஜோயல் நீ சொல்லு. யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கடைசியா சொல்றாங்க, கவனமா கேட்கணும். ஓகேவா? ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் உண்டாக்க நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாரும் சொல்றீங்களா? லாஸ்டா சொல்லி கொடுப்பா. லாஸ்டா சொல்லுவா. ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யார் சொல்றேன்? சார்லஸ் வரோம். சொல்லு. ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமும் 20:4. சார்லஸ் கிளாப் பண்ணுவாங்க எல்லாம். ஏஞ்சல் சொல்றோம். வேற யார் சொல்றீங்க? ஏஞ்சல் யாருமே இல்லையா? ஏஞ்சல். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? ஏன்னா நீங்க செஞ்சதுதான் முன்னாடி யாரோ ஒருத்தர் செஞ்சா நீங்க கடவுள் பார்க்குறீங்க. அதை என்ன பண்ணக்கூடாது? இந்த மூட நம்பிக்கைக்குள்ள வரக்கூடாது. ஓகேவா? இப்ப மறுபடியும் அண்ணன் சொல்லி கொடுப்பாரு. அடுத்து கூப்பிடுறவங்க வந்து கரெக்டா வசதி சொல்லணும். ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமும் 20:4. ஒரு சொரூபத்தை ஆகிலும்
யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:4. யாத்திராகமம் 20:4. சொல்லுவீங்களா இப்போ? எத்தனை? நிதிஷ் வா, நீதான் லேட்டா வந்து. ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமம் 20. ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதாவது ஒரு சிலையோ ஒரு கடவுளையோ நீ உனக்கு என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்க கூடாது. மற்றபடி இந்த பொம்மைலாம் செய்ய தப்பே கிடையாது. ஆனா சிலையும் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலை செஞ்சாலும் சிலைதான். இயேசு கிறிஸ்து சிலை செஞ்சாலும் சிலைதான். அதுல ஏசப்பா கிடையாது. அது ஏசப்பா பேச மாட்டாரு. ஏசப்பா எதுல பேசுவாரு? பைபிள்ல மட்டும்தான் பேசுவாரு. புரியுதா? அத நீ படிக்கும் போது நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்ல, உன்னை கைவிடுறதும் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, தம்பி இல்ல நான் நட்டடிக்கிறோம் அவனுக்கு இந்த லைன் சொல்லணும். இந்த லைன் மட்டும் சொல்லி கொடுக்குறேன்னு கேளுங்க. மத்தவங்க கேட்டு அடுத்த லைன் நான் கை கடமை நீங்க சொல்லணும். ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:4. அடுத்து நீங்க சொல்லுங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். நீங்க பெரிய பசங்க அப்படி சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பண்ணுங்க. நான் ஒரு சொல்லிருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. சொல்லுங்க. உனக்கு உண்டாக்க நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:4. மைக்காங்க சொல்லுங்க. ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:4. இந்த ஸ்டோரி என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? பொம்மையை நீங்க வாங்கக்கூடாது. சரி, இதை யார் சொன்னது? இப்போ பொம்மையை வாங்கக்கூடாதுன்னு பேசப்பதான் சொன்னார். உங்க எதிர யார் சொன்னது பொம்மையை வாங்கக்கூடாது? கிரேசி தானே சொன்னாங்க. கிரேசிக்கு எங்க கிளாஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம பாப்பாக்கு வாங்க. சரி, இன்னைக்கு வந்து சரி, இன்னைக்கு ஷாலுக்கு வந்து பர்த்டே. சரியா? எல்லாம் என்ன பண்ண போறோம்? ஷாலுக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் பாப்பாக்கு நேரம் என்ன பண்ண போறோம்? கையை நீட்டிக்கணும். நீங்க தான் பிளஸ் பண்ண போறீங்க. எல்லாரும் இந்த அக்காவை நீங்க சின்ன பசங்களா தான் ஒரு வேலை பிளஸ் பண்ணலாம். இதாவே ஸ்லோகரிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் ராஜா. அதுவே மகளின் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் மகளுக்கு ஒரு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரு ஆயுசு நாட்களை கட்டளையிட்டு பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்படுகின்ற மகளாய் மகள் வளரவும் ஞானம் நிறைந்த மகளாய் இருக்கவும் எஸ்தரை போல தகப்படி ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகின்றேன். அன்பரின் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீரே பெரியவராய் பெரிய காரியம் செய்கிறார். மீட்பரட்சகரின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
Wish you many more happy returns of the day. எல்லாம் சேர்ந்து Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Thank you, God bless you. சரி சார் போ சரி சார் வந்து போஸ்ல சாக்லேட் கொடுப்போம். போஸ்ல சாக்லேட் வாங்கிக்கோங்க. இப்போ அமைதியா இருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்து என்னது? பிரேயர் பண்ண போறோம். சரியா? யார் பிரேயர் பண்ணது? யார் பிரேயர் பண்ண போறீங்க? வாங்க நீங்க தான் ரிமைண்ட் பண்ணணும். ரிமைண்ட் நீங்க தான் ஃபைனல் பிரேயர் நீங்க தான் பண்ணணும். ஏந்திர எஸ்தர் டைம் ஆகுது. சீக்கிரம் அபி லைட் ஆஃப் பண்ணு. வா சீக்கிரம் வா எழுந்து வா வந்துடணும். கூப்பிட்டா வந்துடணும். எல்லாம் நான் முடிவு பண்ணி நாங்க வருவேன். எல்லாம் முன்னாள் பண்ணிடுவோம். எஸ்தர் வாங்கப்பா. எஸ்தர் வாங்க. Esther, ¿cuál? La pongo. அமைதியா இருங்க. ஷூர். அமைதியா இருங்க. நீங்க பண்ணுவீங்க. आपने स्मूथ रिग्रो பார்த்திருக்கீங்க ராஜா. இந்த மந்திரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தான் ராஜா உங்க கருத்துல கொடுக்க எந்த பசங்களுக்கு இந்த நோய் நொடியா வராம நீங்க தான் ராஜா ஆசீர்வதிக்கணும். இன்னும் நிறைய பசங்க வரத்தக்க நீங்க தான் ஜீவனுள்ள பிறவே ஆமென். செல்சனமா என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.